பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இங்கே ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். தன் வேலைக்காரனை குணமாக்கும்படி அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடனே கூட போகிறார். வீட்டுக்கு சமீபமாய் வரும் பொழுது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி அவன் சொல்லுகிறான், நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். இயேசு இவைகளெல்லாம் கேள்விப்பட்டவுடனே ஆச்சரியப்படுகிறார். தம்முடைய ஜனங்களை பார்த்து, பின் செல்லுகிற திரளான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கவனிக்கிறார். அவன் சொல்லுகிறான், நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், பிழைத்துக் கொள்வான் என்று அவன் சொன்னான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த வார்த்தையை சொன்ன அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த வினாடியிலே, எந்த நாளிகையிலே அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரோ, அந்த வார்த்தை தூரத்தில் இருக்கிற வீட்டில் இருந்த வேலைக்காரனை சொஸ்தமாக்கிட்டு. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன் என்று எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். எரேமியா சொன்னான், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது என்று சொல்லி. அந்த சிறு வயதிலே அவன் தீர்க்கதரிசியாய் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் தாயின் கருவிலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அவன் சொல்லுகிறான், எனக்கு பேச வராது என்று. ஆண்டவர் அவன் வாயை தொட்டார், வார்த்தைகளும் வாயில வைத்தார். ஆண்டவருக்காக அவன் வல்லமையாய் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறது அந்த வார்த்தை.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 11 இப்படியாய் சொல்லுகிறது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படி இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அது எதற்காக புறப்பட்டு வருகிறதோ அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே வந்து நிறைவேறும். ஆகவே இன்றைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வார்த்தையை நம்புவோம். வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவன் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும், பலவீனங்களை மாற்றும், வியாதிகளை முற்றிலுமாய் குணமாக்கும். ஆகவே வார்த்தையை நம்புவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை நம்பி அந்த 100க்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி, அதே போல இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரை குணமாக்கும். ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் நெருக்கங்கள் மாறட்டும். வசனத்தை அனுப்பி, வாக்குத்தத்தங்களை அனுப்பி அதை சொந்தமாக்கி கொண்டு ஒவ்வொருவரும் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி நீ செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.